ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஹவு டு யூஸ் ரிசோர்ஸ் ஃபைல்ஸ் ஃப்ரம் எ ஜென்கின்ஸ் ஷேர் லைப்ரரி. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் லைப்ரரி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் வேர்ஸ் ஃபோல்டரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் உங்களோட பைப்லைன் ஸ்கிரிப்டை ஒரு கஸ்டம் ஸ்டெப் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதில் ரிசோர்ஸ் ஃபோல்டர்னு இருக்குது. ஸோ அந்த ரிசோர்ஸ் ஃபோல்டர் ஷேர் லைப்ரரியில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது எப்போ யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும், அது எப்படி நம்ம கஸ்டம் ஸ்டெப்பில் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட டேஷ்போர்டு. ஸோ இங்கே நான் நியூ பைப்லைன் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் ஸோ டெஸ்ட் ரிசோர்ஸ் ஷேர் லைப்ரரின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நான் இது ஒரு பேசிக் பைப்லைன் ஸ்கிரிப்டாக இப்போ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு ஹலோ வேர்ல்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நியூ ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் போயிட்டு ஜென்கின்ஸ் ரிசோர்ஸ் லைப்ரரி. ஓகே, ஸோ இதுதான் என்னோட கிட்டப் ரெபாசிட்டரி ஜென்கின்ஸ் ரிசோர்ஸ் லைப்ரரிக்கு. ஸோ இது நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் இதில் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஜென்கின்ஸ் ரிசோர்ஸ் லைப்ரரி அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஜென்கின்ஸ் ரிசோர்ஸ் லைப்ரரிக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே இப்போ நான் போகிறேன். ஸோ இப்போ நான் கிட் கமெண்ட்ஸும் அதில் நான் போடுறேன். ஸோ இதில் நான் என்ன க்ரியேட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் எக்கோ ஜென்கின்ஸ் லைப்ரரி. ஸோ இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிட் இனிட்டு, நெக்ஸ்ட் கிட் ஆடு, நெக்ஸ்ட் கிட் கமிட், ஓகே நெக்ஸ்ட் கிட் பிரான்ச், நெக்ஸ்ட் கிட் ரிமோட் ஆட். அந்த கிட்டோட பார்த்து கொடுக்கணும். ஸோ கிட் ரிமோட், இந்த ஃபோல்டர் நீங்கள் ரிமோட் கிட்டுக்கு நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ கிட்டு புஷ்ஷு, இது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே, இதான் என்னோட பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ இப்போ கிட்டு கோடு கமிட் ஆயிடுச்சு, புஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபோல்டர் நம்ம எது கிரியேட் பண்ணால் இனிமேல் கிட்டுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இப்போ நான் அதில் என்ன கிரியேட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண லைப்ரரிஸ் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ மேக் டைரக்டரி வார்ஸு அண்ட் தென் மேக் டைரக்டரி ரிசோர்ஸஸ், மேக் டைரக்டரி எஸ்ஆர்சி கொடுக்குறோம். ஸோ வார்ஸை நம்ம ப்ரீவியஸாக என்ன கிரியேட் பண்ணோம் அதே நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சிடி வார்ஸ் ஆர் சிடி வார்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ டச் hello world dot groovy. சாரி, ஹலோ வேர்ல்ட் குரூவி வேணால் இதை ஹலோ வேர்ல்டு எக்ஸ்டர்னல் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஹலோ வேர்ல்டு எக்ஸ்டர்னல் டாட் குரூவி. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ஃபோல்டருக்குள்ள நான் போகிறேன். ஸோ ரிசோர்ஸ் லைப்ரரியில் வேர்ஸுக்குள்ள. ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு டெஃப் கால், ஸோ மேப் யூஸ் பண்ணுறேன். கான்ஃபிக் ஈக்குவல் டு மேப்பிங் நம்ம இப்போ கான்ஃபிக் பண்ண போகிறோம். ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஸ்ஹெச்சில் hello config.name comma so month of the year.
ஸோ மந்த் ஆஃப் தி இயர் இஸ் போட்டு ஸோ மந்த் ஆஃப் தி இயர். ஓகே, இதில் வந்துட்டு கான்ஃபிக் டாட் மந்த் ஆஃப் தி இயர் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இது ரெண்டும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. எஸ்ஹெச் போட்டு எக்கோ அல்ல கான்ஃபிக் டாட் நேமு கான்ஃபிக் டாட் மந்த் ஆஃப் தி இயர். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் கஸ்டம் ஸ்டெப் இப்படி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. பட் இதே நம்ம எக்ஸ்ட்ரா என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா, ஸோ ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ண. ஸோ ரிசோர்ஸில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ சிடி / ரிசோர்ஸ். ஓகே, ஓகே இப்போ சிடி ரிசோர்ஸஸ்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ காம் ஸோ காம் / தமிழ் டு டெரா / ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ மல்டிபிள் ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே சேஞ்ச் ஆகி போவோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா, ஸோ ஹலோ வேர்ல்டு டாட் எஸ்ஹெச்னு. ஸோ இந்த ரிசோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ ரிசோர்ஸஸ்குள்ளே போயிட்டு காம் டாட் ஸ்கிரிப்ட்ஸு லினக்ஸு ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஸோ இப்போ போய்ட்டு நீங்கள் சிம்பிளாக ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு பின் பேஷ் போட்டு ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்ட் அது வந்து இன்புட் வாங்கி டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ எக்கோ அலோ. ஸோ ஃபஸ்ட் பேராமீட்டர் வாங்கும். ஸோ மந்த் ஆஃப் தி இயர் இஸ் $2 கொடுத்துட்றேன். ஸோ இந்த ரெண்டு இன்புட் வந்து இந்த ஷெல் ஸ்கிரிப்டுக்கு தேவை. ஸோ நேமும் மந்த் ஆஃப் தி இயரும் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து ரிசோர்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிள் ஹலோ வேர்ல்ட் டாட் எஸ்ஹெச்னு. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படி நான் வந்து கஸ்டமில் வந்து எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஐ மீன் வந்துட்டு அந்த ஃபைல் தான் வந்து இந்த ஷெல் ஸ்கிரிப்டை வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் திரும்பி என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ நான் வார்ஸ்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ வார்ஸ்குள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ இதில் போய் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ லோடு லைனக்ஸ் ஸ்கிரிப்ட்னு. ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து இந்த குரூவி ஸ்கிரிப்ட் தான் வந்துட்டு அந்த எஸ்ஹெச் ஸ்கிரிப்டை வந்து உங்களுக்கு லோட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இந்த லோடில் என்ன ஸ்கிரிப்டில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பயும் போல் டெஃப் கால் பண்ண போகிறோம். ஸோ டெஃப் கால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேப் கான்ஃபிகில் கான்ஃபிக் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ டெஃப் ஸ்கிரிப்ட் கண்டென்ட். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் கண்டென்ட் வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிரிப்ட் கண்டென்ட்ஸ்க்கு என்ன இருக்கும்னா, ஸோ லைப்ரரி ரிசோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த லைப்ரரி ரிசோர்ஸ் என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஃபுல் ரிசோர்ஸ் நீங்கள் வந்து காம் / தமிழ் டு டெரா / அந்த ஃபுல் அப்சல்யூட்க்கு பார்த்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ லினக்ஸ்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா, ஸோ கான்ஃபிக் டாட் நேம். ஓகே, ஸோ இந்த லைப்ரரி ரிசோர்ஸ் தான் வந்து நம்ம வந்து ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான கமாண்டு. ஸோ அதோட டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து லோடிங் எப்படி ரிசோர்ஸ் நீங்கள் லோட் பண்ணுவீங்க எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் அப்படின்னா, ஸோ ரிசோர்ஸ்ன்ற ஃபோல் டைரக்டரியில் வந்துட்டு ஸோ லைப்ரரி ஸ்டெப்பு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரிசோர்ஸ் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிள் மாதிரி டிக்ளேர் பண்ணி ஸோ லைப்ரரி ரிசோர்ஸ்ன்ற ஸோ இந்த இது நீங்கள் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அது கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இது இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ அது வந்து உங்களோட ஜென்கின்ஸ் ஃபைலுக்கு வந்து ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி நீங்கள் லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஏதாவது ரைட் ஃபைல் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். ஸோ request.json இல்லாட்டி ஏதாவது ஒரு ஷெல் ஸ்கிரிப்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது ரைட் ஃபைல் கூட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் வந்து அங்கே நீங்கள் ரைட் பண்ண வச்சு ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்.
ஸோ ஓகே. ஸோ இது வந்து லைப்ரரி ரிசோர்ஸ் ஸ்டெப் வந்து எப்படி நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைப்ரரி ரிசோர்ஸ் வந்து ரெண்டு இன்புட் தேவை. ஒன்று வந்து ரிசோர்ஸு, அது வந்து ரிலேட்டிவ் பார்த்து. ஸோ அது வந்து ரிசோர்ஸ் ஃபோல்டரில் உள்ள ரிலேட்டிவ் பார்த்து வந்து நீங்கள் கொடுக்கணும். என்கோடிங் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ பேசிக் 64 ஆர் UTF-8 என்கோடிங் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு அது வந்து ஆப்ஷனலாக தான் இருக்குது. ஸோ உனக்கு ரெக்வயர்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அதோட ரிலேட்டிவ் பார்த்து தேவை. ஸோ அந்த ரிலேட்டிவ் பார்த்து வந்து இப்போ நான் இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி நம்ம கொடுக்கலாம்னா, ஸோ இப்படி தான் நம்ம கொடுக்கலாம். ஸோ com/tamil-scripts லினக்ஸு அந்த வந்து இந்த கான்ஃபிக் டாட் நேம். ஸோ இந்த கான்ஃபிக் டாட் நேம் வந்து எப்படின்னா, ஸோ நான் இந்த இந்த ஸ்கிரிப்ட் இந்த கஸ்டம் ஸ்டெப்புக்கு வந்து நான் வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணேன் டாட் நேம்ன்றதை. ஸோ அது எப்படி தான் அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ கான்ஃபிக் டாட் நேமு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ரைட் ஃபைல் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த செல் ஸ்கிரிப்டை வந்து ஒரு ஃபைலில் வந்து என்னோட ரிமோட் மிஷின் லோட் மிஷின்ஸில் வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அங்கே வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் கான்ஃபிக் டாட் நேம். ஸோ கமா டெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் கண்டென்ட்ஸ். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் கண்டென்ட் வந்து அந்த ஃபைலுக்கு வந்து நான் கண்டென்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைலுக்கு வந்து நம்ம வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் தான். ஸோ இதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ a+x. ஸோ அந்த ஃபைலை வந்து அப்படியே வந்துட்டு கமாண்டை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இப்போ நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ரிசோர்ஸ் நீங்கள் என்ன ஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க, அந்த ரிசோர்ஸ் ஃபைலை வந்து ஒரு இன்னொரு ஸ்டெப்பில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும்னா, ஸோ லைப்ரரி ரிசோர்ஸ்ன்னு யூஸ் பண்ணணும். அதை ரிலேட்டிவ் பார்த்து கொடுக்கணும். அண்ட் தென் அந்த ஃபைலை ஸ்கிரிப்ட் கண்டென்ட்டை வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைலில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலை வந்து ரைட் பண்ணுறீங்க. அந்த எக்ஸ்டர்னல் ஃபைலுக்கு வந்து நீங்கள் வந்து ஸோ chmod பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ யூசர் பெர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஸோ அந்த யூசர் குரூப் வந்து அந்த ஃபைலை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஜென்கின் சைடு போய் பார்ப்போம். ஸோ ஜென்கின் சைடில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ அந்த ஃபைலை வந்து நம்மளை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதில் வந்துட்டு சேம் மேனேஜ் ஜென்கின்ஸ் போயிட்டு கான்ஃபிகர் சிஸ்டம். ஸோ இதில் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்த பொயிலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணது இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நியூவாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து கஸ்டம் ஷேர் லைப்ரரின்னு சொல்லி இப்போ நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கஸ்டம் ஷேர்டு லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி நேம் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் மெயின் வெர்ஷன் தான் வரப்போகுது. ஸோ இப்போ இதோட ஸோ கிட்டு பார்த்து வந்து இப்போ நீங்கள் ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஜென்கின் ரிசோர்ஸ் லைப்ரரி காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ போய் திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட லேட்டஸ்ட்டு வெர்ஷன் கமிட்டு கோடு வந்து அது அங்கே வந்திருக்கும். ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ லேட்டஸ்ட் கமிட் கோடு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்கின்ஸும் கிட்டு வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கஸ்டம் ஷேர் லைப்ரரி கஸ்டம் ஷேர் லைப்ரரி வேணாம். ஸோ கஸ்டம் ரிசோர்ஸ் லைப்ரரி சாரி. ஸோ கஸ்டம் ரிசோர்ஸ் லைப்ரரின்றதை வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் உங்களோட மிஷினில், உங்களோட பைப்லைனில். ஓகே. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதில் உள்ள கோட் எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து புஷ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ புஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ அலோவோல்டு எக்ஸ்டர்னலில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு விஐ ஹலோ ஓல்டு எக்ஸ்டர்னல் கொடுத்தாச்சு. ஸோ இதில் போயிட்டு நான் வந்துட்டு ஹலோ கான்ஃபிக் நேம் கொடுக்காம இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லினக்ஸ் வந்து ஸ்கிரிப்டை வந்து இப்போ நான் இங்கே லோட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி லோட் பண்ணலான்னு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ லோட் லினக்ஸ் ஸோ அது ஸ்டெப்னால ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்டெப்பு இங்கே நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ லோட் லினக்ஸ் ஸ்கிரிப்டை வந்து நேம் கொடுத்துட்றேன். ஸோ நேம் வந்து ஹலோ வேர்ல்டு டாட் ஹெச்ஹெச் கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த எஸ்ஹெச் வந்து என்ன கொடுக்கணும்னா, ஸோ இந்த எஸ்ஹெச் டாட் ஹலோ இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ பழசெல்லாம் நான் தூக்கி விட்டுறேன்.
Okay, so sh hello world dot hello world dot sh. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கான்ஃபிக் நேம் வேணால் கொடுத்துருக்கலாம், அந்த நேம் நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஓகே, config dot month of the year. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுவும் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, செட் பேஸ் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகே ஓகே, ஸோ Groovy ஸ்கிரிப்ட் ரெண்டுக்குமே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ அதை கான்ஃபிகர் பண்ணதை வந்துட்டு இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிட்டு ஆட் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ கிட்டு கமிட்டு ஸோ ஆடட் நெசசரி ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து கிட்டு புஷ் கொடுக்குறோம். கிட்டு புஷ்ஷு ஆர்ஜின் மெயின். ஓகே, உங்களோட மாஸ்டர் ரெபாசிட்டரியில் உங்கள் ஃபுல் கோடை வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஃபுல் கோடு புஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா அந்த கோடு எல்லாமே இங்கே வந்துடும். ஓகே, ஸோ எல்லா கோடும் இங்கே வந்துருச்சு. ஸோ சோர்ஸ்ன்றது தேவையில்லை, பட் ஆனால் ஏதாவது நீங்கள் டம்மி ஸ்கிரிப்ட் வைக்கனாலும் வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் ஏதாவது எரர் அடிச்சிச்சு அப்படின்னா ஸோ சோர்ஸ் டாட் க்ரூவின்னு இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். சாரி. ஓகே ஓகே, ஸோ ஆல்ரெடி சோர்ஸ் இருக்குது. ஸோ சோர்ஸ்குள்ளே போயிட்டு விஐ வந்துட்டு க்ரூவி டாட் சாரி ஸோ சோர்ஸ் டாட் க்ரூவி. ஸோ இந்த டச் ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சோர்ஸ் டாட் க்ரூவி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஸோ அகெயின் வந்துட்டு நீங்கள் வந்து கிட்டு கமிட் கொடுக்கணும். ஸோ சோர்ஸ் ஃபைல் ஆடுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து நான் இங்கே செட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிட்டு கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்டு கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோடை வந்து எப்படி நம்ம வந்து பைப்லைன் ஸ்கிரிப்டில் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ தமிழ் டு டெரான்றதுக்குள்ளே ஸோ டெஸ்ட்டு ஷேர் லைப்ரரி பைப்லைன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு கான்ஃபிகர் கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு மந்த் ஆஃப் தி இயர் ஜனவரி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஹலோ வேர்ல்டு எக்ஸ்டர்னல் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ இங்கே ஷேர் லைப்ரரியில் வந்துட்டு ஸோ ரிசோர்ஸ் லைப்ரரி ரிசோர்ஸ் ஷேர்டு லைப்ரரி. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த இது வேணாம். ஸோ ரிசோர்ஸ் ஷேர் லைப்ரரி இங்கே இருக்குது, இங்கே தான் நம்மளோட கோடு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஸோ ஹலோ வேர்ல்டு எக்ஸ்டர்னலில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஸோ நேம் ஈக்குவல் டு சாரி ஸோ தமிழ் டு டெரா. நெக்ஸ்ட் வந்து மந்த் ஆஃப் தி இயர் ஜனவரி. ஸோ இப்போ நம்ம இது கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ லைப்ரரி ஓகே கஸ்டம் ரிசோர்ஸ் ஷேர் லைப்ரரி. ஓகே, கஸ்டம் ரிசோர்ஸ்
லைப்ரரி. இங்கே நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த நேம் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ கஸ்டம் ஸ்டார் லைப்ரரி. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து அந்த ஷேர் லைப்ரரி இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் லைப்ரரி. ஓகே, கஸ்டம் ரிசோர்ஸ் லைப்ரரி போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அட் லைப்ரரி டபுள் கோட்ஸ்குள்ளே இது கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்த ஸ்பேஸ் விட்டு அண்டர்ஸ்கோர். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வேர்ஸ்குள்ளே வந்துட்டு நம்ம 2 ஃபைல் வச்சுருக்கோம். ஸோ லோ லினக்ஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் தென் ஹலோ வேர்ல்டு. ஸோ லோ லினக்ஸ் ஸ்கிரிப்ட் வந்து என்னென்னா ஒரு ஃபைல் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹலோ வேர்ல்டு எக்ஸ்டர்னல். ஸோ இதில் வந்து அந்த கஸ்டம் ஸ்டெப்பை நான் லோட் பண்ணி ஒரு கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசோர்ஸஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஹெச் டாட் ஹலோ வேர்ல்ட் டாட் எஸ்ஹெச் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஹலோ வேர்ல்டு மோஸ்ட் ஆஃப் தி இயர் இஸ் மந்த் ஆஃப் தி இயர் இஸ் செகண்ட் பேராமீட்டர் இப்போ நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கான்ஃபிகருக்குள்ளே போகிறோம். ஓகே, ஃபெயிலியர் ஆயிருக்கு என்னன்னு பார்ப்போம். ஸோ அன்அப்ரூவ்டு ஸ்கிரிப்ட் நாட் டேட் அப்ரூவ் ஃபார். ஓகே, ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து இந்த மாதிரி அப்ரூவல் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் மேனேஜ் ஜென்கின்ஸில் போயிட்டு குளோபல் செக்யூரிட்டி குளோபலில் போயிட்டு மேனேஜ் ஜென்கின்ஸ். ஓகே, இது வந்து ஸ்கிரிப்ட் அப்ரூவல்னு இருக்கும். ஸோ அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த அப்ரூவல்லாம் கேட்காது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஸோ இன்ஸ்கிரிப்ட் ப்ராசஸ் வந்துட்டு அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இது வந்து இம்போர்ட் ஆகிரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு திரும்பி நான் ரன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோடிங் லைப்ரரி கஸ்டம் ஷேர் லைப்ரரி அட் மெயின் வந்துச்சு. ஸோ உபுண்டு டாக்கரில் வந்துட்டு ஸ்டார்ட் அப் அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் வந்திருக்கு. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஹலோ வேர்ல்டு எக்ஸ்டர்னலில் வந்துட்டு இங்கே என்ன வந்திருக்குன்னா ஸோ எஸ்ஹெச். ஓகே, ஸோ சிங்கிள் எக்ஸிக்யூஷன் போட்டு பார்ப்போம். இல்லைங்க, நான் இது க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஸோ இப்போ திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, பில்ட்லாம்.
ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்தோம்னா ஸோ இதில் வந்துட்டு தமிழ் ட்ரேரா ஜனவரி, ஹலோ தமிழ் ட்ரேரா மந்த் ஆஃப் தி இயர்ஸ்னு வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதே வந்து லைப்ரரி வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம கஸ்டம் ரிசோர்ஸ் ஷேர் லைப்ரரியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்கின்ஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.